அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தம்புள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்கல அலகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஏற்கனவே எங்கு விட்டோமோ விட்ட இடத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே சீதை பர்ணசாலையிலே இருந்தார்கள். அடுத்து மானின் பின்னாலே ராமன் போனான். அடுத்து இலக்குவன் போனான். இடைப்பட்ட நேரத்தில் ராவணன் சாமியார் உருவிலே வந்து சீதையை கடத்தி சென்றான். அடுத்து இடையிலே பார்த்த ஜடாயு ராவணத்திலே சண்டை போட்டு நீ செய்வது அநியாயம் அக்கிரமம் என்று சொல்லி கடைசியிலே மூர்ச்சி அடைந்து விழுந்தார். அதுக்கடுத்து சீதையை பர்ணசாலையிலே பார்க்க வந்த ராமனும் லக்குவனும் சீதை இல்லாததை பார்த்து தேடினார்கள். கடைசியிலே ஜடாயு போரிட்டு உயிரிழந்திருக்கிறார், உணர்வு எழுந்திருக்கிறார் என்றதையெல்லாம் பார்த்தார்கள். பிறகு ஜடாயுவை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லி, நல்ல நீதிக்காக நேர்மைக்காக நீங்கள் சண்டையிட்டு உங்களுடைய உயிரை துறக்க வேண்டிய இறக்கைகளை எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவரை பாராட்டினார்கள். கடைசியிலே அவர் மூர்ச்சியாகி விழுந்துவிட்டார். கடைசியில் அவர் உயிர் பிறந்தது. ஆகவே தன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய நண்பராக விளங்கக்கூடிய அந்த ஜடாயுவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் தன் தந்தைக்கு செய்வதைப் போல செய்யலாம் என்று சொல்லி அங்கே ஜடாயுவுக்கு ஈமக்கடை செய்தார்கள் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை முடித்தோம். விட்ட இடத்திலிருந்து இப்போது துவங்குகிறோம். ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்த பின்னாலே இரவு வந்தது. ராமன் லக்குவன் போலவே ராமனும் லக்குவனை போலவே தூக்கம் இல்லாமல் இருந்தான். அதாவது தூக்கம் எப்போதுமே இருக்கணும். தூக்கம் இல்லைன்னாக்கா உடம்பு கெட்டு போயிடும். மூதேவி போன பின்னால் தான் சீவை வருவாள்னு சொல்லுவாங்க. ராத்திரி நல்லா படுத்து தூங்கினா தான் மறுநாள் காலையில் உற்சாகமாக இருக்க முடியும். ஆக படுத்த உடனே தூங்குறவன் தான் கோட்டீஸ்வரன் சொல்லுவாங்க. யாரையே கோட்டீஸ்வரன்? கோட்டீஸ்வரன் யாருன்னா கோடி பணம் வைத்திருக்கிறவன் கோட்டீஸ்வரன் இல்லை, படுத்த உடனே தூங்குறவன் தான் கோட்டீஸ்வரன் சொல்லுவாங்க. ஆக அந்த தூக்கம் மிக முக்கியமானது. ஊக்கம் அது கைவிடையல், தூக்கம் அது கைவிடையல்னு சொல்லுவாங்க. நித்திரை வந்தபோது நினைவதான் இருந்ததெங்கே, பத்திர பூசை எங்கே, பல தொழில் செய்வதெங்கே, புத்திரர் சாமம் எங்கே, புனந்தரும் மனைவி எங்கே என்றெல்லாம் நித்திரையை பற்றி சொல்லுவார்கள். பாரதியாரை பற்றி கூட சொல்லுகிற போது ஊமை கொஞ்சம் சுரதா சொல்லுவார். நித்திரைக்கு நாள்தோறும் அடங்கி வந்த புகழ் பாரதியார், ஆங்கிலேயின் உத்தரவுக்கு அடங்காத கவிஞர், இந்த உலகுக்கே நிலையான நீதி சொன்ன பத்திரிகை ஆசிரியர், புழுதிமேட்டில் பசுவோடு படுத்திருந்த பாட்டின் தந்தை, தத்துவத்தில் மூழ்காமல் கம்பன் கண்ட தமிழுக்குள் மூழ்கியவர் செய்யுள் சிங்கம் என்று ஊமை கவிஞர் சொல்லுவார். ஆக அந்த தூக்கம் இருக்கின்றோம். தூக்கமும் அன்பும் வலை வீச ஆரம்பித்தால் அதனுடைய பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று வீசா காண்டேகர் என்கிற மராட்டிய எழுத்தாளர் சொல்லுவார். ஆகவே அப்படிப்பட்ட தூக்கமானது எப்பொழுதுமே முக்கியம். அந்த தூக்கம் இல்லாவிட்டால் உடல் இழைத்துவிடும். இமைத்தல ராமன் என்னும் புண்ணியன் கண்ணும் தம்பிகன் போன்ற அன்றே. தம்பி இலக்குவனுடைய கண்கள் எப்படி தூங்கவில்லையோ அதே போல ராமனுடைய கண்களும் அன்று தூங்கவில்லை. சீதையை எண்ணி எண்ணி ராமன் அங்கே துயர் உற்றான். படம்பரன் தனையால் கொள் பால்வரன் தனையின் சொல், தடம்படும் கண்ணினால் தன் தனிமையை நினைக்கலுற்றான். ஆக இப்படிப்பட்ட சீதையை நினைத்து நினைத்து இயங்கிக் கொண்டிருந்தான். இப்படி தனியாக போயிருக்கிறாளே, கடத்தி செல்லப்பட்டிருக்கிறாளே, அவளுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்றெல்லாம் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் ராமன். வேண்டுமோ எனக்கு இன்னும் வில் என்பான், வாயும் நெஞ்சும் புலர மயங்குவான், தன்னலது ஒரு பொருள் தனக்கு மேலான். கம்பர் அடிக்கடி அந்த ராமன் எப்படி போடுறார் பாருங்க. தன்னலது ஒரு பொருள் தனக்கு மேலான், தன்னை விட ஒரு பொருள் தனக்கு மேலே இல்லாதவனாக விளங்கக்கூடிய, எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த திருமால் மகாவிஷ்ணு அஷ்டலட்சுமி நாயகன் ராமனாக வந்திருக்கிறார். அந்த ராமனுக்கு இப்போ ஒரு சோதனை. வேண்டுமோ எனக்கு இன்னமும் வில் என்பான், என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியை ராவணன் கடத்தி கொண்டு போயிருக்கிறான் என்று சொல்லுகிற போது நான் கையிலே வில்லை வைத்து கொண்டிருப்பது தகாத செயல். இது கையிலே வச்சிருக்கிறது, என்னடா நீ வச்சிருக்கிறேன்னு எல்லாரும் கேட்பாங்க. கையில் உனக்கு எதுக்கடா வில்லுன்னு கேட்பாங்க என்று சொல்லி ஊரும் உலகம் என்னை இயேசுமே என்று சொல்லி மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிறான்.
வாயும் நெஞ்சும் புலர மயங்குவான். வாயும் நெஞ்சும் புலர்கிறது, அங்கே மயங்கி கொண்டிருக்கிறான். தன்னலது ஒரு பொருள் தனக்கு மேலாகான். ஆக எப்படியோ இரவு பொழுது போனது. இரவு பொழுதிலே தூக்கமின்றி கழிந்தது. பொழுது ஒடிந்தது. ராமனும் லக்குவனும் சீதையை தேடி புறப்பட்டார்கள். சீதை எந்த பக்கமாக சென்றிருக்கிறாள் என்று பார்த்து அந்த பக்கத்திலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியை பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். காசரே குன்றினோடு 6 கடந்தாக யோசனை 9 சென்றார். மேருவின் வெங்கையர் மேளம் அறைந்தான். இருண்டனமாய் இரம்பெட்டும் இரண்டும். அதாவது காசரே குன்றினோடு 6 கடந்தார். அதாவது ஆறுகளை எல்லாம் கடந்து போனாங்க. யோசனை 9 சென்றார். 9 18 யோசனை. ஒரு யோசனை என்று சொன்னால் 24 மைல். காதம் என்று சொன்னால் 10 மைல். நளன் தேரை ஓட்டுகிறான். இருதுமன்னன் தேரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். உடனே மேலாடை வீழ்ந்து விடுகிறது. மேலாடை வீழ்ந்தவுடனே தேரோட்டியே மேலாடை வீழ்ந்து விட்டது, தேரை நிறுத்து, அந்த மேலாடை எடுத்து தான்னா. இவன் தேரோட்டியே தேரை நிறுத்துன்னு சொன்ன உடனே அவன் தேரை நிறுத்தினான். தேரை நிறுத்திய உடனே அந்த அங்கவஸ்திரம் விழுந்த இடத்திற்கும் தேர் நின்ற இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு என்று சொன்னால் 240 மைல் போய் சென்றார். யார்? புகழேந்தி புலவர் நல்லவன் போல. மேலாடை வீழ்ந்தது எடை என்றான். அவ்வளவில் 4 காதம் நடந்தது. 4 24 காதம் 240 மைல். அது கூட அந்த குதிரை ஓடலையாம், நடந்ததான். சும்மா நடந்து போனதுக்கே 240 மைல் போய் சென்றார், அவ்வளோ வேகமாக. ஆக காதம் என்று சொன்னால் 10 மைல், யோசனை என்று சொன்னால் 24 மைல். எப்படின்னாக்கா தத்துவாம்பரி நிறுவி அத்துயில் தருக என்ன 10 யோசனை கடந்தது பரியன பகர்ந்தான். 10 யோசனை என்று சொன்னால் 10 24 மைல் 240 மைல். 4 காதம் 240 மைல். ஆகவே காதம் என்று சொன்னால் 10 மைல், யோசனை என்று சொன்னால் 24 மைல். காசரே குன்றினோடு 6 கடந்தார். யோசனை 9 சென்றார். மேருவின் வெங்கையர் மேளம் மறைந்தான். இருண்டனம் ஆயிரம் எட்டும் இரண்டும். மேருமலையிலே அங்கே சூரியன் மறைந்தான். இருள் வந்தது. மாஜரம்னா திசைகள், 8 திசைகளும். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. அடுத்து மேலே வானம், கீழே பூமி. ஆக இருண்டன மாதிரம் 8 இரண்டும் 10 திசைகளும் 2 போச்சிருந்தார். அதனால தான் தசரதனு கூட தசரதன் ஏன் பேர் வந்ததுனாக்கா 10 திசைகளையும் தேரை ஓட்டியவன். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, அடுத்து வானம், அடுத்து பூமி. ஆக 10 திசைகளையும் தேரை ஓட்டிய இடத்துல தான் அவனுக்கு தசரதன் பேர் வந்தது. அதை போல் கம்பர் சொல்கிறார், இருண்டன மாதரம் 8 இரண்டும். இரவு வந்தது. மலையடி வாரத்திலே ஒரு சோலைக்குள்ளே ராமனும் லக்குவனும் தங்கினார்கள். ராமனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. கடந்து வந்த பல இடங்களில் கடந்து வந்ததுனால கொஞ்சம் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. ஆகவே லக்குவா கொஞ்சம் தண்ணீர் தாகமாக இருக்குதுப்பா, கொஞ்சம் அப்படி நடந்து போயிட்டு எங்கேயாவது ஏரி, குளம், கிணறு, சுனைகள் எங்கேயாவது இருந்தால் அங்கேருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாப்பானார். ஆனால் தண்ணீரை கொண்டு வரக்காக புறப்படுகிறான். எந்த நேரத்திலே புறப்படுகிறான்? இரவு நேரத்திலே புறப்படுகிறான். இருண்டு விட்ட நேரத்திலே புறப்படுகிறான். அப்படி தன்னந்தனியனாக புறப்படுகிறான். ராமனை விட்டு புறப்படுகிறான். எங்கனும் நாடினன் நீரடை காணான். சிங்க மன தமையன் தெரிவானே அங்கு வனத்துள் அயோமிகி என்னும் வெங்கன் அரைக்கி விரும்பினல் கண்டாள். அங்கே தண்ணீர் தாகம்ன்றது எப்பவுமே இருக்கணும். சில நேரங்களில் தண்ணீர் தாகம் ஏற்பட்டு போச்சுன்னாக்க அந்த தாகத்தை அடக்க முடியாது. ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம், கோபத்தை அடக்க வேந்தன், குருமொழி கொள்ளாச்சியடன், தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் மரியா பெண்டீர், பாவத்தை தெற்கு அதிர்த்தம் பயனில்லை எழும்தான் என்னார். ஆக தாகத்தை தீர்க்கணும் தண்ணீர், இல்லைனாக்க பிரச்சனை இல்லை. ஆக தண்ணீர் தாகம் ஒரு நேரத்தில் மகாபாரதத்தில் வரக்கூடிய தர்மராஜாவுக்கு ஏற்பட்டது. தர்மராஜாவுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டதுன்னு சகாதேவன் அமிச்சா சகாதேவன் போயிட்டு திரும்பி வரல. நகுலன் அமிச்சா நகுலன் வரல. அர்ஜுன் அமிச்சா அர்ஜுனன் வரல. அடுத்து பீமன் அனுப்புகிறார், பீமனும் வரல. கடைசியில் எல்லோரும் பார்த்து ஒரு பொய்கையில் அப்படியே பிணமாக கிடக்கிறாங்க. கடைசியில் சரி 4 தம்பிகளும் செத்துட்டாங்களே, நாமளும் இந்த தண்ணீர் தாகத்தை இந்த விஷயங்கள் இந்த தண்ணீராக இருக்கும், ஆனால் நாமளும் இந்த தண்ணி குடிச்சிட்டு நாமளும் செத்துடலாம், தம்பிகளோடு போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போகிறார். அப்போ ஒரு அசரி சொல்லுது, நான் கேட்ட கேள்விக்கு பெல் கூறிவிட்டு இந்த தண்ணீரை இருந்தன்றான். இது விஷம் கலந்த தண்ணீர், இந்த தண்ணியை அருந்தாதிகள் என்று எத்தனையோ பேர்கிட்ட சொன்னேன், அவங்களாம் நான் கேட்கவே இல்லை. நீ என்னையா கேட்குறது, நான் என்ன பெல் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இப்போது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பெல் சொல்லிவிட்டு பெல் சொல்லுன்னார். அப்போது அந்த நேரத்துலையும் அந்த தண்ணீர் தாகம் ஏற்பட்டக்கூடிய நேரத்துலையும் பொறுமையாக தர்மராஜா என்ன பண்ணார், அந்த அசரீரி கேட்ட கேள்விகளெல்லாம் பதில் சொன்னார்.
பதில் சொன்ன காரணத்தினால் இந்த தண்ணீர் தாகம் ஏற்படுகிற போது கூட நீ என்னையா தண்ணி அசரீரி கேள்வி கேட்கறது நானே பதில் சொல்கிறதுன்ட்டு மற்ற சொல்லிவங்கெல்லாம் சொல்லி என் பேச்சை கேட்காம விஷயம் அருந்தி செத்துட்டாங்க. நீ பொறுமையாக பதில் சொன்ன காரணத்தினால் இது விஷம் கலந்த நீர், இந்த விஷம் கலந்த நீரில் இருக்கக்கூடிய விஷத்தை நான் நீக்கிவிட்டேன், நீ தண்ணீர் அருந்துவாயாக என்று சொல்லிவிட்டு தண்ணீரை கொடுத்தார். கொடுத்த பிற்பாடு யாருன்னு கேட்டாங்க. அவர் நான் தாம்மா உன் தந்தை யமதர்மராஜான்னு சொன்னார். யார்? அந்த யமதர்மராஜா தர்மணத்தில். இப்படி நீதியோடும் நேர்மையோடும் நடந்த காரணத்தினால் உனக்கு ஒரே ஆறுதலாக ஒரு வரம் தருகிறேன். இந்த 4 தம்பிகளில் ஏதாவது ஒரு தம்பியை நீ எழுப்பிக்கொண்டார். அப்போ என்ன பண்ணார்? அவர் நகலனை எழுப்பினார். நகலனை ஒரு எழுப்பினார். நகலனை எழுப்புகிற போது அந்த யமதர்மராஜா கேட்டார், ஏம்பா இவ்வளோ பராக்கிரமம் உடைத்த 10,000 யானைகளுக்கு வலிமையுடைய பீமனை எழுப்பலை, அதே நேரத்தில் அந்த அர்ஜுனையும் எழுப்பவில்லை, சகல சாஸ்திரங்களும் அறிந்த சகாதேவனை எழுப்பவில்லை, அந்த குதிரையிலாயும் ஓட்டக்கூடிய அந்த நகுனை மட்டுமே எழுப்பினான்னு கேட்கிற போது அப்போ தர்மராயா சொன்னார், எங்கள் அம்மா குந்திமாதேவிக்கு நாங்கள் தர்மன் பீமன் அர்ஜுன் 3 பேர் பிறந்தோம். என்னுடைய சிற்றன்னையாக விளங்கக்கூடிய மாத்ராதேவிக்கு நகுலன் சகாதேவன் என்ற இரட்டை பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆக எங்கள் அம்மாவுக்கு நான் ஒருத்தருக்கிறேன், எங்கள் சிற்றன்னைக்கு ஒரு தலைமகனாக இருக்கிற அந்த நகுலன் இருக்கட்டும் வேண்டதுக்காக தான் அவரை எழுப்பணும்னு சொன்னாரான். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை பார்த்துவிட்டு நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன், எல்லா தம்பிமார்களையும் மந்திரம் சொல்லி எழுப்பேன்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொன்னார். எல்லா தம்பிகளையும் எழுந்து வந்தாங்க. எதுக்காகன்னா இப்படி தண்ணீர் தாகம் ஏற்பட்ட போது அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, லட்சு பொய்கை என்று சொல்லக்கூடிய இடத்துல. ஆக அப்படி தண்ணீர் தாகமானது எல்லாரையும் பற்றிவிடும். ஆக தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விட்டால் அது தாகத்தை அடக்க முடியாது. ஆகவே அந்த தண்ணீரை தேடி லக்குவன் போனான். அந்த தண்ணீர் தாகத்தை தேடி லக்குவன் போகின்ற போது எங்கே இடத்திலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு அறைக்கு வந்தார். அயோமுகி என்று சொல்லக்கூடிய ஒரு அறைக்கு வந்தாள். இந்த லக்குவனை பார்த்தாள். லக்குவனை பார்த்த உடனே லக்குவன் மேலே ஆசைப்பட்டுட்டாள். லக்குவனும் ஒரு பேரழகு படைத்தவன். ஏன்னா ராமன் பேரழகு படைத்தவன் இல்லையா? தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் மகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடியை கண்டார்னு கம்பர் சொன்னார். அப்படிப்பட்ட பேரழகு படைத்தவன் ராமன். அந்த ராமனுக்கு அடுத்து பிறந்த தம்பியும் அழகனாக தான் இருக்கணும், அவனுக்கு ஒரு முக்கால் பங்காவது அவன் அழகனாக தான் இருக்கணும். ஆகவே என்னாச்சு, அந்த அயோமிகி என்று சொல்லக்கூடிய அறைக்கு பார்த்தாள். பார்த்த உடனே ஐயோ இவன் மன்மதன் அனுப்பானோ இவ்வளோ பேரழகனாக இருக்கிறானே என்று சொல்லி மன்மதன் நாம் இவன் என்னும் மனத்தால் விரைந்தது வந்தனல் தீயினில் வையாள். உடனே அவள் என்ன செய்தாள்? தாடையை கூறிய வலிமை அனைத்தும் பெற்றவள் லக்குவனை நோக்கி நெருங்கி வந்தாள். உடனே லக்குவன் பார்த்துட்டு யார் நீ என்றான். லக்குவன் நேசமில் அன்பினல் ஆயின் உண்பால் ஆசையின் வந்த அயோமிகி என்றாள். நான் இடத்துலையும் அதிகமாக அன்பு நேசம் இதெல்லாம் காட்டுறதில்லை, இருந்தாலும் உன்னை பார்த்தேன். பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்தது, உன்மேல் ஒரு மயக்கம் வந்தது, உன்மேல் ஒரு காமம் வந்தது, ஆகவே உன்மேல் ஒரு ஆசை வந்தது. ஆகவே அந்த ஆசைக்காக உன்னை நெருங்கி வந்திருக்கிறேன். அங்கையில் என்னை அஞ்சலை என்றால் கங்கை நீர் கொணர் வெண்கடிதென்றான். நீ எனக்கு அடைக்கலம் கொடுத்தால், என் சொற்படி நடந்தால் உனக்கு கங்கையில் இருக்கிற நீரை விட இப்போ கொண்டு வந்து கொடுப்பேன். அந்தளவுக்கு ஆற்றல் படைத்தவண்ணா. அதாவது சில நேரம் சொல்லுவாங்க, தேனாற்றங்கரையினிலே தேய்பரியின் நிலவினிலே மோகினி போல் வந்தேன் நாதான்றாங்களே, அதே போல் அந்த மோகினியை போல் அவங்க வர்ற அவள் லக்குவனத்திலே பேசுகிறாள். நாம் ஒருவர் சந்திப்போம் என்று காதல் தேவதை சொன்னாள். என் இடது கண்ணும் துளித்தது உன்னை கண்டேன் என்னால் பொன்னாள்லாம். பனியும் நிலவும் பொழியும் நேரம் மடியில் சாய்ந்தால் என்ன என்றெல்லாம் காதல் வசனத்தை பேச ஆரம்பித்தாள். உடனே பார்த்தான், முறையில்லாத பேச்சுகளை எல்லாம் பேசினால் என் அம்பு உன் உடலை கூறு போடும் என்றான். யார்? லக்குவன். அயோமிகா என்ன பண்ணா, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே லக்குவனை தூக்கி தன்னுடைய இடுப்பிலே வைத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமாக தூக்கி கொண்டு ஓடினாள். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவள். லக்குவன் அயோமிகியின் மூக்கு முதலே உறுப்புகளை அறுக்க அவள் அலறி குக்குள்ளிட்டு கீழே விழுந்தாள். அது இந்த மாதிரி தூக்கின்னு ஓடுறாளே, இவள் எங்கேயே கொண்டு போய் நம்மளை எங்கேயே கடத்தி கொண்டு போய் வைப்பத்து விடுவாளோ? பொதுவாக ஆண்கள் தான் பெண்களை கடத்துவாங்க, ஆனால் பெண்ணாக இருக்கக்கூடிய இவள் நம்மை ஆணாக இருக்கக்கூடிய நம்மை கடத்துகிறாளே என்று சொல்லி அந்த லக்குவன் என்ன செய்தான், ஏற்கனவே அந்த சொற்பனையை என்னுடைய மூக்கை அறுத்த போது நாம் இந்த மூக்கை அறுக்கலாம் என்று சொல்லி அவளுடைய மூக்கை அறுத்தான். உடனே அவர் அலறி கூக்குரலிட்டு கீழே விழுந்தாள். கூக்குரல் கேட்ட ராமன் ஓடி வந்தான். அக்னி அஸ்திரத்திலிருந்து வந்த ஒளியின் உதவினால் லக்குவன் இருந்த இடத்தை அடைந்தான். என்னடா அது கூக்குரல் வருகிறதே, ஒரு அரைக்கியுடைய கூக்குரலாக இருக்கிறதே.
இவனும் ரக்கனும் தண்ணியை தேடி போகிறான். ஒரு அரைக்க வேண்டிய குக்குரல் கேட்குது. இங்கே என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ தெரியவில்லையேன்னு சொல்லி ஒரு அக்னி அஸ்திரத்தை அங்கே பற்ற வைத்து அப்படியே அந்த ஒளியிலேயே அப்படியே லக்குவனை தேடிட்டு வராரான். தேடிக்கொண்டு வருகிற போது லக்குவன் எங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட ராமன் கிட்டே வந்தார். லக்குவன் உடனே நடந்த செய்திகளை எல்லாம் ராமனுக்கு சொன்னான். அண்ணா, நான் வந்தேன், தண்ணி தாகத்துக்காக வந்தேன். அயோமிகின்ற அறைக்கு வந்தா தண்ணி இங்கே எங்கேயும் கிடைக்காது. ஆனால் நீ எனக்கு இசைவானால் நீ எனக்கு என்னுடைய ஆசையை போக்கினால் கங்கையிலேருந்து கூட நீர் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா இம்முறையில்லாத பேச்சு பேசுகிறாளேன்னு அவளுடைய மூக்கை அறிந்தேன். கடைசியில் அவள் இங்கே கீழே விழுந்தாள் என்று சொல்லி அங்கே தகவலை சொன்னான் லக்குவன் ராமனிடத்திலே. என்னையாங்கேயது எம்புவாயனே அன்னவன் நகுதலாம் அறிய கூறினான். இன்னலும் முகையும் இரண்டும் மெய்தினான். தன்னலது ஒரு பொருள் தனக்கு வேலையிலான். தன்னலது ஒரு பொருள் தனக்கு வேலை. தன்னை விட ஒரு பொருள் தனக்கு மேலே இல்லாதவனாக விளங்கக்கூடிய அந்த ராமபுரான் என்ன செய்தானா, ஒரு பக்கம் இன்னல், ஒரு பக்கம் சந்தோஷமா, ஒரு பக்கம் சிரிக்கிறானா, ஒரு பக்கம் மனசு கஷ்டப்படுறானா. என்னடா அது இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு உடனே என்ன செய்தான், பார்த்தான். அரைட்டு தான் பார்த்தானா ராமன். என்னடா அது தண்ணியை தெரிவதுக்காக நம்ம அங்கே அனுப்பிச்சிட்டோமே, நம்மகிட்ட இருக்கிற கையில் இருக்கிறத விட்டுட்டு எங்கேயும் நம்ம சுற்றிட்டுமே. வருண மந்திரத்தை சொன்னால் உடனே வானேர் வந்துடுவேன்னு சொல்லிட்டு வருண மந்திரத்தை சொன்னார் ராமபுரான். உடனே வானத்திலே இருந்து நீரானது பெய்தது. அந்த பெய்த அந்த தண்ணீரை கையில் பிடித்து குடித்தார்கள். ஆக தாகம் தணிந்தது. பிறகு மலை ஒன்றிலே அந்த இரவை கழித்தார்கள். தாகம் தணிஞ்ச பிற்பாடு மலை இரவிலே ராமனும் லக்குவனும் ஒரு மலையிலே அன்று கழித்தார்கள். ராமனின் பெய்தெடுத்து ஆதல் கூடி வருவோனைப் போல சூரியன் உதயமானான். மறுநாள் பொழுது ஒடிஞ்சது. சூரிய குலத்திலே வந்தவன் அல்லவா ராமன். ஆகவே சூரிய குலத்து தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் என்ன செய்தாரா, ஐயோ அவனுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லலாம்ன்றதுக்காக புறப்பட்டு வந்தார். அதாவது காலையிலே பொழுது வெடிந்தது என்றார் கம்பர். பொழுது வெடிந்தது. ராமனும் லக்குவனும் செய்தியை தேடி புறப்பட்டார்கள். 50 யோசனை தூரம் நடந்தார்கள். ஒரு யோசனை என்பது 24 மைல். 50 யோசனை 24 அரை 1200 மைல்கள் நடந்து போயிருக்கிறார்கள். அதடுத்து சூரியன் உச்சிக்கு வந்தான். கவந்தன் என்னும் அரக்கன் வாழும் காட்டினை ராமனும் லக்குவனும் அடைந்தார்கள். அப்படி வந்து கொண்டே இருக்கிற போது ஒரு காட்டிற்கு வந்தார்கள். அந்த காட்டிலே கவந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் இருக்கிற போது கவந்தன் தன் 2 கைகளையும் நீட்டி வளைத்து உள்ளே ஏகப்பட்ட உயிர்களையெல்லாம் தன் வயிற்றிலே அமைந்துள்ள வாயிலே தள்ளுவான். புலி, சிங்கம், யானை அனைத்தும் கவந்தனின் வயிறாகி கடலுக்குள் செல்லும். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தலை கிடையாது. அப்படியே 2 கையை நீட்டுவான். 2 கையை நீட்ட உடனே அப்படியே 2 கையை வளைத்துவான். 2 கையும் அப்படியே வளைப்பான். அதுக்குள்ளே யானையோ புலியோ சிங்கமோ மாடுகளோ ஆடுகளோ எதெல்லாம் கிடையாதோ மொத்தத்தையும் அப்படியே வளைச்சிடுவான். அப்படியே உள்ளே தள்ளுவான். வயிற்றுக்குள்ளேயே அவன் வாய். அப்படியே வாயில் தள்ளின உடனே அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் விழுந்துடும். அந்த வயிறோ கடல் போல இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவனாக அந்த அரக்கன் கவந்தன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் இருந்த அந்த கானகத்திற்கு வந்தார்கள். இருந்தேனேட்டிய உயிரும் கையின் உழைத்து வைத்தடக்கும் கவந்தன் வனத்தை கண்ணுற்றார். அந்த கவந்த வனத்தைக்கு வந்திருந்தார்கள். அந்த கவந்தன் எப்படிப்பட்டவன், மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன். மேருமலை கவந்தனுடைய உடம்பு. கவந்தனின் முகத்திலே உள்ள கண்கள் 2மே சூரியனைப் போல கொதிக்கும் தன்மை உடையன. ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் இடையிலே உள்ள தூரம் 2 காதம். 2 காதம்னா 20 மைல். அந்த அளவுக்கு இடைவெளியும். அப்போ அந்த வாய் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த தலை எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த உடல் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகவே வயிற்றுக்குள் நடுவில் வாய் என்னும் கூறப்படும் சுறாமீன்களுடைய கடலை பெற்றவன். அப்படிப்பட்டவன். வெயில் சுடர் 2 மேறு வாழ்வரை குயிற்றியே தாமென கொதிக்கும் கண்ணினன். எயிற்றுக்கு இடையடை இருகாலம் வேண்டிய வயிற்றடை வாயினும் மகட வேலையான். எயிறு என்று சொன்னால் பல்லு. அந்த ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கும் இடையே 2 காலம் 20 மைல் தூரம் இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாயுடையவன். நிமிர்ந்த கையினான் திருகிறாவினான். வேத நூல் ஒருவனை விதிக்கும் 50 பாதகம் 2 உயர் படைத்த பண்பினான். எவ்வளோ பாதங்களை பண்ணுமோ அவ்வளோ பாதங்களை பண்ணி எல்லா வகைகளையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவர். சூரிய சந்திரனை விழுங்கக்கூடிய ராகு கேது என்னும் பாம்புகள் வந்து தூங்குகின்ற செவித்தலையை உடையவன். இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்புகள்லாம் சில நேரத்தில் குகையில் போய் தூங்கலாம்னு நினச்சாக்கா இந்த கவர்னருடைய காது ஓட்டை இருக்குதே அதை வந்து குகைன்னு நினச்சி அந்த குகைக்குள்ளே வந்து தூங்குமா. அப்படிப்பட்ட பெரிய உருவத்தை உடையவன். நீளமால் லேமியான் தலையை நீக்கிய காலநேமி பொறும் கவர்ந்த காட்சியான். காலநேமின்னு ஏற்கனவே ஒருத்தர் இருந்தான். அப்படிப்பட்ட அரக்கனை போல இவன் காட்சியளித்தார். இதைத்தான் திருமேஷ் ஆழ்வார் சொல்லுகிற போது கூட சொல்லுவார்.
கடுங்க வந்தன் வக்கரன் கண்முரம் சீரம் அவை இடந்தூர் செய்தவள் படைதடக்கை மாயனே கிடந்திருந்து நின்று எங்கு போதும் நின்ன பொற்கடல் தொடர்ந்து விழாததோ தொற்றி நல்க வேண்டுமே என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட கடுங்க வந்தனை பற்றியெல்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட கடுங்க வந்தன் இருக்கக்கூடிய அந்த காட்டிற்கு ராமனும் லக்குவனும் வந்து சேர்ந்தார்கள். கோட்டை வாயிலுக்குள் இருந்த விலங்குகள் செல்லுகின்றன என கேட்ட ராமனுக்கு லக்குவன் கூறினான், என்ன அது கோட்டை வாயில் மாறி இருக்குது, இவன் கையை வளைச்சிருக்கிறானே, மதில் சுவர் மாறி இருக்குது, இந்த விலங்குகள் எல்லாம் அது உள்ளே போகுது, எந்த கோட்டைக்குள்ளே எந்த வாயிலுக்குள்ளே போகிறது என்று கேட்டபோது, இந்த பூதத்தின் வாயாகிய கோட்டையிலே, அதாவது வயிறாகிய கோட்டையிலே வாயாகிய பாதையிலே செல்கின்றன என்றான் லக்குவன். இந்த பூதத்தின் பிடியிலே இருந்து நாம் இருவரும் தப்ப வேண்டுமே, அகப்பட்டு விட்டோமே என்று நம்முடைய கதி என்னாவது, சீதையை நாம் தேடக்கூடிய முயற்சி என்னாவது, இதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்று இருவரும் ஆலோசித்தார்கள். அப்படி ஆலோசித்து கொண்டிருக்கிற போது குழம்பிய நிலையிலே மனவளைச்சலோடு இருந்தார்கள். பூதத்தின் வாயருகிலே நெருங்கும் போது ராமலக்குவரை விழுங்குவேன் என எண்ணினான் கவந்தன். அப்போது ராமலக்குவர் அந்த கவந்த பூதத்தின் கைகளை வாளால் வெட்டினார்கள். ராமன் கால் அவன் மீது பட்டவுடனே கவந்தன் தன் பழைய உருவத்தை அடைந்தான். அதாவது எப்படி ராமனுடைய காலடி மண் துகள் பட்டவுடனே அகலையே இந்த கல்லாகிய சாபம் போய் உண்மையாகிய பெண் உருவம் வந்ததோ, அதே போல இங்கே ராமனுடைய காலடி பட்டவுடனே, காலால் அப்படி எட்டி உதைச்சவுடனே அப்போது அவன் அந்த கவந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கு உருவம் நீங்கி வேறு ஒரு உருவம் பெற்றான், கந்தர்வ உருவம் பெற்றான். அப்போது ராமலக்குவர் கவந்த பூதத்தின் கைகளை வாளினால் வெட்ட ராமனின் ஸ்பரிசம் பட்ட கவந்தன் தன் பழைய கந்தர்வ உருவம் பெற்றான். விழுங்குவேன் என வெங்கலும் வென்ற உரை வீரர் எழுந்த தோள்களை வாள்களால் அறிந்தனர் இட்டார். ஆளும் நாயகன் அம்கையின் தீண்டியாதனால் மூலம் சாபத்தின் முந்திய தீவினை முடித்தான். ஆகவே முந்திய தீவினை முடிஞ்சு போச்சு. அரக்க உருவம் நீங்கி தேவ உருவம் பெற்றான் கவந்தன். அப்போது ராமனை துதிக்கிறான். ஆதி பிரமனும் நீ, ஆதி பரமனும் நீ, ஆதியனும் பொருளுக்கு அப்பால் உண்டாகலும் நீ, சோதி சுடற்பழும்பு நீ, மாண்பால் உலகை வைத்துளித்து வாங்குதியால் நீ ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ, அப்பா நாங்கள்லாம் இந்த வயிற்றுனால எல்லா உருவில் அடக்கிறோம், நீ யுகப்பொருளை காலம் வருகிற போது உன்னுடைய வயிற்றுக்குள்ளேயே உலகம் முழுவதையும் உண்டுவிட்டு யுகப்பொருளை முடிஞ்ச பிற்பாடு விழுங்குகிறாயே, அதாவது உமிழ்கிறாயே, அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறாயே, நீதான் ஆதி முதற் கடவுள் என்று சொல்லி ஆதி பிரமனும் நீ, ஆதி பரமனும் நீ என்று அங்கே பாடுகிறார். திருவள்ளுவரோடு சொல்லும் ஒருவர் ஆதி என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம்ன்றார். அடுத்து அந்த கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானையானது அந்த ஒரு முதலி வண்டியை பிடியில் அகப்பட்ட போது கூட அப்பொழுது அவர் ஆண்டவனை பார்த்து கூப்பிடுது ஆதி மூலமே என்று அழைக்கிறது. அப்போ முழுமுதற் கடவுளேன்னு அணுகுது. முழுமுதற் கடவுளே என்று அழைக்கிற போது சிவன் போகலை, பிரம்மா போகலை, முருகன் போகலை, விநாயகர் போகலை, ஐயோ நான் ஆதி முதற் கடவுள் இல்லைன்னு எல்லோரும் விலகிட்டாங்க. ஐயோ ஆதி முதற் கடவுள் நம்மளை நினச்சிக்கிறாங்களே, நாம் தானே உடனே போகணும்னு சொல்லிட்டு உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணார், அங்கே இருந்து வைகுந்தத்திலிருந்து நேராக அங்கே சக்கராயத்தை அனுப்பினார். அந்த ஆயுதம் அந்த முதலையுடைய தலையை வீழ்த்தியது. அந்த முதலையுடைய பிடியிலிருந்து அந்த கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானை தன்னுடைய காலை எடுத்தது. அதைத்தான் திருமழிசை ஆழ்வார் சொல்லுகிற போதோடு சொல்லுவார். ஆதி என்ற வார்த்தையை சொல்லுவார். ஆதி ஆதி ஆதினி ஒரண்டம் ஆதி அதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாகை வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய் எம்மாயம் என்னும் மாயமே என்று அந்த ஆதி முதற் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த பெருமாளை பாடுவார். பண்டும் என்றும் மேலும் ஒரு பாலனாகி ஞாலமேள் உண்டும் வண்டியாலை துகின்ற ஆதி தேவனே வண்டை கண்டு தன் துழாய் அலங்கலாய் கலந்த சீர் புண்டரீக பாவை சேர் மார்பூமிநாதனே என்றெல்லாம் பெருமாளை பாடுவார், திருமாலை பாடுவார். அந்த விதத்தில் இந்த கந்தர்வன் பாடுகிறான். கவந்தனாகியவன் அரக்குருவத்தில் இருந்தேன் கந்தர்வனாக மாறி பாடுகிறான். சண்டப்போன் நலங்கள் வீரே தனியனும் நாமத்தேன் ஓர் கந்தர்ப்பன் சாபத்தாலி கடைப்படை பிறவி கண்டேன் வந்துற்றேன் வழக்கை தேண்ட உன்னுடைய வடிவம் பெற்றேன் என்றைக்கும் எந்தை நீர் யான் இசைப்பதை கண்மின் என்றான். ஆகவே உங்களுடைய கரடி பட்டதுனால எனக்கு அந்த அரக்க உருவம் நீங்கி இந்த கந்தர்வ உருவம் கிடைச்சது. ஆகவே கவந்தன் ராமலக்கோரிக்கிடம் சேதையை தேடுதல் வழிமுறையை பற்றி சொன்னான். நீங்கள் சேதையை தேடிட்டு இப்போ போகிறீங்கன்றது எனக்கு தெரியும். ராமலக்கோரே, நீங்கள் இருவரும் மதங்கமுனிவருடைய ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். இன்னும் சிறிது தூரம் போனால் மதங்கமுனிவருடைய ஆசிரமம் வரும். அங்கே ஒரு பெண் தவசி இருக்கிறார்கள். அந்த மதங்கமுனிவர் போய்விட்டார், காலமாகிவிட்டார்.
அங்கே ஒரு பெண் தவசி இருக்கிறாள். அந்த பெண் தவசியுடைய பேர் சவரி. அந்த சவரி என்று சொல்லக்கூடிய பெண்மணியை சந்தித்து, பெண் தவசியை சந்தித்து, பிறகு அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறையின் மூலமாக ருஷ்யசீக மலை என்று சொல்லக்கூடிய இரலை மலைக்கு சென்று அங்கே சுக்கிரனை சந்தியுங்கள், அவனுடைய துணையோடு செய்தியை தேடுங்கள் என்று அந்த கவந்தனாகிய கந்தப்பன் அவளுக்கு சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான். அப்படியே செய்கின்றோம் என்றனர் ராமலக்குவர்கள். கவந்தனும் விடைபெற்றான். பழைய உருவோடு வானுலகம் போனான். ராமலக்குவர் மதங்க முனிவர் வாழ்ந்த ஆசிரமம் சென்று சேர்ந்தார்கள். ஆனவின் தோழ்ந்து வாழ்த்தி அந்த ரத்தவனும் போனான். மாணவ கோணர்தாம் மத்திசை வழிகுண்டேகி காணமும் மலையும் நீங்கி கங்குல் வந்திலக்கும் காலை யானையின் இருக்கை என்ன மதங்க நதி இருக்கை சேர்ந்தார். மதங்கமுனியுடைய ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ராமலக்குவர் மதங்கமுனியுடைய ஆசிரமம் அடைந்தார்கள். அந்த ஆசிரமத்திலே மதங்கமுனிவர் வாழ்ந்து மறைந்த ஆசிரமத்திலே சவரி என்று சொல்லக்கூடிய பெண் துறவியை கண்டார்கள். ராமலக்குவர் வருவதை பார்த்து சவரியானவள் அங்கே அவர்களை வரவேற்று மிகப்பெரிய விருந்துபச்சாரம் செய்தார். விருந்துபச்சாரம்ன்றது மிக முக்கியமான ஒன்று. விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்கு பொருட்டுனார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கண்ணார். ஆக அப்படி இந்த விருந்துபச்சாரம் செய்ய வேண்டும். ஆகவே அந்த விருந்துபச்சாரம் செய்வதற்காக கைகனி கந்த மூலங்களை கொண்டு வந்து வைத்தார். வழிநடையிலே வந்த பயணக்கலப்பை உன் விருந்தால் நீ தீர்த்து விட்டாய் என்று சொல்லி சவரியை ராமனும் லக்குவனும் பாராட்டினார்கள். அருந்தவர் தரசு தன்னை அன்புற நோக்கியங்கள் வருந்துரு தேரம் தீர்த்தாய் அம்மனை வாழி என்றார். தேம்கனி நீசன் உண்டு திருவளம் என்றான் மீரன். சவரை ருஷ்யமலைக்கு சென்று அங்கே சுக்கிரவனை சென்றீங்கள் என்று கூறி ருஷ்யமலைக்கு செல்லும் வழியை காட்டினாள். ருஷ்யமுக மலையை இரலை மலை என்று அழைப்பார்கள். அந்த இரலை மலைக்கு சென்று அங்கே சுக்கிரவனை சந்தியுங்கள் என்று சொல்லி சவரி சொன்னாள். சவரி தன் உடலில் உள்ள உயிரை தான் பெற்ற யோக சக்தியால் ராமன் எதிரிலேயே துறந்தாள். அதாவது நான் நினைத்த நேரத்திலே என்னுடைய உயிரை விடக்கூடிய ஆற்றல் படைத்தவள். ஆகவே இப்போதே நீங்கள் இருக்கிற போதே உங்கள் முன்னிலையிலேயே நான் இப்பொழுதே இந்த உயிரை துறக்கிறேன்னு சொல்லி அங்கே உயிரை துறந்தாள். அதாவது தூங்கையிலே வாங்குகிற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக அப்படி உயிரானது எந்த நேரத்திலையும் பிரியும். தான் நினைக்கிற போதை விட அந்த உயிரை பிரியக்கூடிய ஆற்றலே சவரி பெற்றிருந்தாள். உடனே சவரிக்கு அங்கே வீடு பேரை அளித்தார் ராமபுரான். சவரி வீடு பேறு பற்றி எழுதினாள். ராமலக்குவர் பம்பை என்னும் பொய்கையை நோக்கி சென்றார்கள். இரலைமலைக்கு செல்கிற போது பம்பை என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்கை இருக்கிறது. அந்த பொய்கையை கடந்து செல்ல வேண்டும். அந்த பொய்யை கடந்து ராமனும் லக்குவனும் செல்ல ஆரம்பித்தார்கள். காடு மலை கடந்து பம்பை என்னும் பொய்கை பெயருடைய பெரிய குளத்தை, பெரிய ஏரி போன்ற குளத்தை, பம்பை பொய்கை அடைந்தார்கள். பம்பை என்கிற பொய்கை ஒரு கடலைப் போல் தோற்றமளித்தது. பின்னவள் உழந்து பெற்ற யோகத்தின் பற்றியாலே தன்னுடல் துறந்துதான தன்மையின் வீடு சார்ந்தாள். அன்னது கண்ட வீரர் ரகசியம் அளவிற்றெய்தி புன்னடி கல்வார்ப்ப போன்ற மானறியில் போனார். சவரிக்கு மோட்சத்தை கொடுத்துவிட்டு அங்கே இருந்த ராமனும் லக்குவனும் புறப்படுகிறார்கள். எங்கே புறப்படுகிறார்கள்? கண்ணரும் காணும் குன்றும் நதிகளும் தவிர போனார். புண்ணியம் உருகித்தன்ன பம்பையாம் பொய்கை புக்கார். அந்த பம்பை என்று சொல்லக்கூடிய நதி இருக்கிறதே, அந்த குளம் இருக்கிறதே, அந்த குளத்தை நோக்கி அங்கே போகிறார்கள். அதற்கடுத்து பம்பையாகிய குளம் ஒரு கடலை போல காட்சியளித்தது. யானைகள் வந்து நீராடி போகக்கூடிய அந்த குளம், அன்னப்பறவைகளெல்லாம் நிறைந்த குளம், தாமரை மலர்கள் நிறைந்த குளம், மீன்கள் நிறைந்த நீர்நிலை, 18 மொழிகளிலே அற்ப பழமையுடையவர்களெல்லாம் ஒன்றத்திலே ஒன்று சேர்ந்து ஆரவாரம் செய்வது போல பலவகைப்பட்ட பறவைகள் ஒன்று கூடி நெருங்கி பலவகை ஒலிகளை ஓய்வின்றி ஒலித்தன. அதாவது பல்வேறு விதமான பறவைகள் பல்வேறு விதமான ஒலிகளை எழுப்புகிறது தான். அது என்ன ஒலிகள் என்ன ஏதுன்றது சரியாக தெரியல. அதை கம்பர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், 18 வகையான மொழிகளிலே மிகச்சிறந்த மொழிப்புலமை இல்லாத பறவைகளெல்லாம் ஒன்று கூண்டி பேசினால் எப்படி இருக்குமோ அதை போல இருக்குதுன்றார். ஆரியம் முதலிய 14 பாடையில், பாடை என்று சொன்னால் பாஷை, பாடையில் பூரியர் ஒரு வழி பூந்ததாமென ஓரிகளை கிளப்பின ஒன்றோடு ஒப்பில சோர்வில விளம்புவன் தோன்றுகின்றது. ஆக அப்படிப்பட்ட பல சிறப்புகள் நிறைந்த பம்பையாகிய நீர்நிலையிலே லக்குவன் இங்கே நீராடினான். அன்று பம்பையை கரையிலே உள்ள சோலைகளே தங்கினார்கள். ராம லக்குவருக்கு அன்றைக்கும் உறக்கம் வரவில்லை. உறக்கம் இல்லாமே இருக்கிறாங்க, தூக்கம் வரவில்லை. கல்வம் மென்பார்க்கும் தொழிலில்லை, காதலை மாட்டு உள்ளம் வைத்தார்க்கும் தொழிலில்லை, உன்பொருள் காப்பு சேர்ப்பும் மென்பார்க்கும் தொழிலில்லை, அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை தொழில் என்னார் கவிஞர். ஆகவே
ஆக துயில் இல்லாமல் இருப்பாங்கன்றார். பூ ஒடுங்கின, மா ஒடுங்கின, நா ஒடுங்கின, கூ ஒடுங்கின, மண் துயின்றன, பண் துயின்றன, விண் துயின்றன, இருவர் கண் துயின்றலர் என்று சொல்லி எங்கே கம்பர் சொல்லுகிறார். ஆக இருவரும் அங்கே துயிலில் தூக்கமின்றி தவித்தார்கள். மெய்வருத்தம் பாரார் பசுநோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணான் அவர். ஆகவே சீதையை தேடக்கூடிய கருமமே இருக்கிற கணத்தினால் அந்த பம்பை என்று சொல்லக்கூடிய அந்த குளத்தின் கரையிலே அன்றிரவு படுத்து தூக்கமின்றி தவித்து தூங்காமல் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்திலே இருந்து நாளை தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகப்பட்டு ராமச்சந்திரன். இந்த முருகை ராமச்சந்திரன் நான் உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.